இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தேர்தலில் முதல் 2 இடம் பிடித்த கட்சிகளுடைய பெயர், அவங்க பெற்ற வாக்குகள் மற்றும் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, ஒரு சில தரவுகள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியினுடைய முடிவுகளை 2021 நடைபெற்ற தேர்தல் முடிவுகளுடைய சில தரவுகளை பார்க்குறோம். 38வது சட்டமன்ற தொகுதி தான் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி. அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் எஸ் ரவி அவர்கள் அதிமுக சார்பாக போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 85,399 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49.82% ஓட்டு வாங்கி அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக. அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னா கௌதம சன்னா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 58,230 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 33.97% ஓட்டு வாங்கி அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க 2021. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 39வது சட்டமன்ற தொகுதி தான் சொலிங்கர் சட்டமன்ற தொகுதி. ஏஎன் முனிரத்னம் அவர்கள் போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 1,10,228 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49.18% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது யாருன்னா ஏஎம் கிருஷ்ணன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 83,530 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 37.27% ஓட்டு வாங்கி பாமக வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். சொலிங்கர் சட்டமன்ற தொகுதியில் 2021 காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 41வது சட்டமன்ற தொகுதி தான் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் 2021 பார்க்கணுன்னா காந்தி அவர்கள் போட்டியிட்டு திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக ஒரு வெற்றி பெற்ற தொகுதியாக இருக்குது ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. 1,03,291 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49.79% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க திமுக. அவங்கள ஏற்று போட்டியிட்டது அதிமுக 2வது இடத்துல இருக்காங்க. எஸ்எம் சுகுமார் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 86,793 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.84% ஓட்டு வாங்கி அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி 2021 எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 42வது சட்டமன்ற தொகுதி தான் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி. ஜேஎல் ஈஸ்வரப்பன் அவர்கள் போட்டியிட்டு திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 1,03,885 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49.52% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இருக்கிறது. 2வது இடத்துல தோல்வி அடைஞ்சது யாருன்னா 2வது இடத்துல இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. கேஎல் இளவழகன் அவங்க போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 83,927 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40.1% ஓட்டு வாங்கி பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆற்காடு சட்டமன்ற தொகுதி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2021 திமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இருக்குது. நம்ம பார்த்த எல்லாமே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, 2வது இடத்துல யார் இருக்காங்க, எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பல தரவுகள் சுருக்கமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். 2021 தேர்தலை பற்றி இப்போ அதிகமாக போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.